ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் தொடர்ந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூடலூர். இதை கடலூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடலூர் டிஸ்ட்ரிக், கூடலூர் துறைமுகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கங்க. இந்த ஒரு டிஸ்ட்ரிக் ரொம்பவே பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்கு. மக்கள் டூரிஸ்ட் போகிறவங்க மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு பிளேஸு. இன்னொன்று கண்டிப்பாக போய் பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸும் கூட. போட்டிங்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேசஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிளேஸ் உண்மையாலுமே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸஸும் கூட. நிறைய கோயில்களும் அமைஞ்சிருக்குது. கடற்கரை ஓரத்தில் துறைமுகங்களோடு அமைந்திருக்க ஒரு பிளேசஸ்ஸு. அதில் நிறைய பிளேசஸ்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கும் ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இந்த ஒரு பிளேசஸ் எல்லாமே மறக்காமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா ஊர்கள்லேயும் உங்களோட ஊர்களும் கண்டிப்பாக வரும். உங்களோட ஊர்கள்லையும் எந்தெந்த பிளேசஸ்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் 1 by 1 சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே கூடவே இருக்க லைக்கு, ஏதாச்சும் கமெண்ட், நான் பேசுகிறதுல மிஸ்டேக் இருந்தாலும் எதனாச்சும் ப்ராப்ளம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான பதில் வரும். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சாமியார்பேட்டை கடற்கரை. இந்த கடற்கரை உண்மையாலுமே ரொம்ப ஒரு சூப்பரான கடற்கரை தாங்க. கண்டிப்பாக கூடலூர் போகிறவங்க இந்த கடற்கரையை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிச்சாவரம் பீச் தாங்க. இது எப்படின்னா அந்த மரங்களே ரொம்ப பழங்காலத்துக்கும், இது ஒரு தீவுங்க. பழங்காலத்துக்கும் முன்னாடியே உருவான ஒன்று. இது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். போட்டிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளி கடற்கரை. இந்த இதில் இருக்க தண்ணி ரொம்ப பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பீச்சும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேமிலியோடு போனாங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு. ஆனால் போகிறவங்க கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே ரொம்ப தூரம் போயிடாதீங்க. பார்த்து சேஃபாக இருந்துட்டு வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது புனித ராகவேந்திரா சுவாமி பிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த சுவாமிகள் உண்மையாலுமே உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் இறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போனீங்கன்னா ஒரு கோயில் தலம் போகணுன்னா இங்கே போகலாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது தேவநாத சுவாமி கோவில் தாங்க. இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோயிலும் கூட. அந்த ஏரியாக்களே ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலும் கூட. வருஷம் இங்கே திருவிழா அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புனித டேவிட் கோட்டை. இது எப்படின்னா கோரமண்டல கடற்கரையிலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கவே எனக்கு கொஞ்சம் டர்ரராக தான் இருக்குது. ஆனால் அது எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு தெரியலை. பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூவராகவ சுவாமி கோவில் தாங்க. இங்கே விஷ்ணு ஒரு பன்றி வடிவத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு எதுவும் தெரியலை. போய் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு பிளேசஸ் ஒரு காளி கோவில் தாங்க. இந்த காளி கோவிலும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்தா நம்ம பார்க்க போகிறது விருத்தகிரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலும் உண்மையிலுமே ரொம்ப பழமையான கோவில் தான். இங்கே சிவனும் பார்வதியும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே சிலை வடிவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது வீராணம் ஏரி. இந்த ஒரு ஏரி. இப்போ நம்ம தென்காசி சைடு இப்படி போனோம்னாலும் இந்த மாதிரி போனோம்னாலும் ஏரின்னு சொல்லுவாங்க. குண்டார டேம் அது மாதிரி இது ஒரு ஏரிங்க. இங்கே போட்டிங் வச்சா உண்மையிலுமே நல்லாயிருக்கும். ஆனால் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்து சேஃபாக பத்திரமா போயிட்டு வாங்க. This video sponsored by BuyMode. The BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறைய வீட்டுக்கு தேவையான மசாலா ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் போய் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.